தாமிரபரணி ஆறுலேருந்து ஒரு கோலா கம்பெனி 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணாம என்ன பண்ணுவான்? இந்த டயலாக் ஞாபகம் இருக்கா? இல்ல இந்த டயலாக் உங்களால மறக்கதான் முடியுமா? 2014ஆம் ஆண்டு வெளியான நடிகர் விஜய் நடிச்ச கத்தி என்கிற கதிரேசன், வில்லாதி வில்லன் கதிரேசன் சொன்ன டயலாக் இல்லையா? இந்த டயலாக் உங்களால எவ்வளவு சீக்கிரமா மறந்துட முடியுமா என்ன? நிச்சயமா முடியாதுதான். இப்ப இதை கேளுங்க. எங்களுக்கு தண்ணி காவேரியிலேருந்தோ இல்ல முல்லை பெரியாறுலேருந்தோ வரல, வர தண்ணி தாமிரபரணியிலேருந்து தான் வருது. அதையும் இந்த பெப்சி கோலா கம்பெனிங்க எடுத்துக்கிட்டா விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கருத்தை யாரு விதைச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? இது வெறும் கருத்து விதைதான். ஒரு மாஸ் படத்துல ஒரு மாஸ் ஹீரோ சொல்லக்கூடிய லென்த்தான டயலாகோ இல்ல மோனோலாகோ இது கிடையாது. இந்த கருத்து விதையை யாரு விதைச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். கருத்து என்னமோ ரெண்டுத்துலயும் ஒண்ணுதான். ஆனால் முதல் கரு திரையில ஒழிச்சுது, இரண்டாம் கரு தரையில ஒழிச்சுது. முதல் கரு திரையில ஒழிச்சதுனால அந்த கருத்தோட சொந்தக்காரர் AR முருகதாஸ் பாராட்ட வாங்கிட்டு போயிட்டாரு, கொண்டாடவும் பட்டார். ஆனால் இரண்டாம் கரு தரையில ஒழிச்சதுனால என்னவோ இந்த கருத்துக்கு சொந்தக்காரரான வெள்ளையன் காலம் கடந்தும் பேசப்படுகிறார். ஆமாம், இந்த கருத்துக்கு சொந்தக்காரர் மறைந்த வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன். இவருடைய பூர்வீகம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கிற பிச்சுவிளை அப்படின்ற கிராமம். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து போராடியவர். ஒன்றிய மாநில அரசுகளின் தாராளமய கொள்கைகள் மற்றும் வணிகர்களை பாதிக்கும் ஆன்லைன் வர்த்தகம், வால்மார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களின் நுழைவை கண்டித்தவர். GST வரி விதிப்பு உள்ளிட்ட வியாபாரிகளின் நலன்களுக்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளுக்கும் எதிராக போராடிய கள போராளி. ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவரும் கூட. இவராலதான் எப்படி மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமா கொண்டாடப்படுதோ, தமிழகத்துல மே 5ஆம் தேதி இவராலதான் வணிகர்கள் தினமாக கொண்டாடப்படுது. அப்படி பார்க்க போனா இவருடைய நற்காரியங்கள் நீண்டு கொண்டுதான் செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு வருவோம். அவர் தம் ஒரு கருத்து விதையை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம பேச போறோம். அந்த கருத்து விதை முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு தண்ணி காவேரியிலேருந்தோ இல்ல முல்லை பெரியாறுலேருந்தோ வரல, வர தண்ணி தாமிரபரணி ஆற்றிலேருந்து தான் வருது. அதையும் இந்த பெப்சி கோலா கம்பெனிங்க எடுத்துக்கிட்டா விவசாயிங்க என்ன செய்வாங்க? இந்த கருத்து விதை எங்கு, எப்போது, வெள்ளையன் எப்படி விதைத்தார்? அதைத்தான் நாம இன்றைய கண்டென்ட்டாக நிகழ்ச்சியின் கருவாக பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல பெப்சி அண்ட் கோக் கம்பெனியை எதிர்த்து 2017ஆம் ஆண்டு இந்த தமிழக வணிகர் சங்க பேரவை ஒரு புரொட்டஸ்ட் நடத்துறாங்க. இந்த புரொட்டஸ்டினுடைய சாராம்சம் இதுதான். உடலுக்கு கேடு தரக்கூடிய விலை மதிப்பான இந்த கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ், குறிப்பா பெப்சி அண்ட் கோக் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றிலேருந்து தண்ணி எடுத்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்படி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய வருமானத்தை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னுடைய சொந்த கண்ட்ரியினுடைய எக்கானமியை இம்ப்ரூவ் பண்றாங்க. இதனால் நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய மண்ணுக்கும் கேடு, அதை உபயோகப்படுத்துற அதை கன்சியூம் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கும் உடல் நலத்திற்கு கேடாகத்தான் இது இருக்கு. இதனால அயல் நாட்டு கம்பெனிகளுக்கு லாபம் வருதே தவிர உள்நாட்டு மனிதர்களுக்கோ உள்நாட்டு வியாபாரிகளுக்கோ உள்நாட்டு வணிகர்களோ அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ற உள்நாட்டு குளிர்பானங்களுக்கோ, குறிப்பா இந்த திருச்சியை பேஸ் பண்ண காளிமார்க் பொவண்டோ, அமிர்தாஞ்சனுடைய ஃப்ரூட் நெக், பார்லியோட ஃப்ரூட்டி, இல்லாட்டி தேசி பன்னீர் சோடா, இவை அனைத்தும் இல்லாமல் இயற்கை குளிர்பானங்களாக கருதப்படக்கூடிய இளநீர், பதநீர், மற்றைய இயற்கை பானங்கள், இவை அனைத்திற்கும் தமிழ்நாட்டுல மார்க்கெட் இல்லாம போகுது. இதை மக்கள் பெருசா மதிக்கிறதாகவும் கிடையாது. இந்த நிகழ்வு நடந்த 2017ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்த வணிகர் சங்கத்துல உறுப்பினர்களாக இருந்தாங்க. இந்த 15 லட்சம் பேரின் ஊடாக 6000 சின்ன அசோசியேஷன்ஸும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இவர்கள் இந்த புரொட்டஸ்டின் மூலமாக சொல்ல வரது இதுதான். இத்தகைய கணிசமான தொகையுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய சங்கத்துல உறுப்பினர்களாக இருந்தாலுமே கூட எங்களால இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உடல்நலத்திற்கு கேடான, விவசாயிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, விவசாயிகளுக்கு வலியை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை எங்களால பேன் பண்ண முடியாது. அந்த அதிகாரம், அந்த பவர் அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இருக்கும் அளவிற்கு எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய வணிகர்களை இந்த கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை விற்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இதனால கன்சியூமர்ஸ்க்கும் விவசாயிகளுக்கும் நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கும் கேடை தவிர எவ்வித நல்லதும் கிடையாது. இதுதான் எங்களுடைய அதிகாரத்திலிருந்து நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 2017ஆம் ஆண்டு இப்படியான ஒரு எதிர்ப்பை
இந்த வணிகர் சங்கம் தெரிவிக்கிறாங்க த வெள்ளையன் மூலமாக. இந்த புரோட்டஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் மட்டுமே நீடிச்சாலும் கூட இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக 2019ஆம் ஆண்டிலும் கூட இத்தகைய தாக்குதல், இத்தகைய எதிர்ப்பை இதே சங்கம் வெளிப்படுத்துறாங்க. அதற்கும் காரணம் இந்த சங்கத்தினுடைய பிரசிடென்டாக இருந்த த வெள்ளையன் தான். ஆக இந்த த வெள்ளையன் என்பவர் தன்னுடைய சொந்தங்களான வணிகர்கள், அந்த வணிகர்கள் குறிப்பாக உள்நாட்டு வணிகர்கள், இந்த உள்நாட்டு வணிகர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய உள்நாட்டு குளிர்பானங்கள், அந்த குளிர்பானங்களை ப்ரொமோட் பண்றதற்கான வழிவகைகள் என்ன, இந்த உள்நாட்டு குளிர்பானங்களுக்கு போட்டியா வரக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸை தடுப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் செய்யலாம், இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நாங்க குளிர்பானங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம், மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்ற பேர்ல நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மண்ணையும் ரிசோர்ஸையும் சுரண்டும் போது அந்த சுரண்டலின் வழியை தாங்குவது விவசாயிகள் தான். இந்த விவசாயிகளுடைய வழியை போக்குவதற்கு வழிவகை என்ன? இப்படியாக பலதரப்பட்ட மக்களினுடைய வழியையும் பாதிப்பையும் உணர்ந்து அதற்கான ஒரு தீர்வு என்னவாக இருக்கும், அந்த தீர்வை நோக்கி நாம் பயணிப்போம் அப்படின்னு இந்த த வெள்ளையன் நினைச்சதுனாலதான் அவருடைய இறப்பு இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கு. த வெள்ளையன் நுரையீரல் தொற்றின் காரணமாக காலமாகியிருக்கார். நுரையீரலினுடைய வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? உடலினுடைய கழிவுகளை சுத்தம் செய்தல், உடலினுடைய தேவையற்ற கொழுப்புகளை அகற்றுவது, இதுதான் ஒரு நுரையீரலினுடைய வேலை. என்னை பொறுத்த மட்டும் அதே வேலையை தான் திரு வெள்ளையனும் செய்திருக்கிறார். நம் தமிழ் மக்களினுடைய நுரையீரலை பாதிக்கக்கூடிய இந்த கார்பனேட்டட் ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை அகற்ற என்ன பண்ணலாம் யோசிச்சிருக்கார். தமிழ் மண்ணினுடைய நுரையீரலுக்கு தொற்றாக இருக்கக்கூடிய இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸை அகற்ற என்ன செய்யலாம், அதுல ஈடுபட்டிருக்கார். அதற்கான பணிகளையும் முன்னெடுத்திருக்கார். ஆக தமிழ் மண்ணினுடைய நுரையீரலை எம்என்சி என்னும் தொற்றிலிருந்து காக்க நினைத்தவர் தனது நுரையீரலை உயிரியல் தொற்றிலிருந்து காக்க தவறியதால் இன்று தமிழகம் திரு வெள்ளையனை தவறி இருக்கிறது. ஆக வெள்ளையனே வெளியேறு என்று கோஷமிட்ட இதே தமிழகம் இன்றைய தேதியில் இந்த வெள்ளையன் ஏன் நம்மை விட்டு வெளியேறினார் என வாடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய இழப்பிற்கு நாம் கண்ணீர் சிந்துவதை விட அவர் தம் கனவுகளுக்கு நாம் வியர்வை சிந்தினால் அதுவே திரு வெள்ளையனுக்கு நாம் செலுத்தக்கூடிய சரியான அஞ்சலியாக இருக்கும். ஜெம் தொலைக்காட்சிக்காக கனகதாரா. நன்றி, வணக்கம்.